ஜூலை 7 நிஃப்டி மார்க்கெட்டு இன்னைக்கு நமக்கு டார்கெட் தான் அடிச்சிருக்கு. ஸோ ஓவராலாக ஜூலை 1 ஆரம்பிச்சதுலேருந்து ஜூலை 7 வரைக்குமே நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம், ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சக்ஸஸ் ஆர் ஃபெயில் ரேஷியோ, என்ன சிபிஆர் 2 லாட்ஸில் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆச்சு. ஸோ விவேப் பிரேக் அவுட் படி அந்த இடத்துல ஒரு குட்டி டார்கெட் பிளேஸ் பண்ணி குட்டி ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணது. எதனால் குட்டி டார்கெட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது லைவில் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து லைவில் எடுத்த ட்ரேடு. ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,450 புட் ஆப்ஷனு. ஸோ இதுலேயுமே விவேப் பிரேக் அவுட் கிடச்சிச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரூபா கிட்ட கிடச்சிது. ஸோ 1:1 டார்கெட்டு, 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 20 பாயிண்ட் டார்கெட்டு. ஸோ கரெக்டாக மார்க்கெட் 65 வரைக்கும் போச்சு. ஸோ சில பேர் 63, 64, 65 எல்லாருமே ஒரு ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 65 தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ 64 க்ளோஸ் ஆச்சு. ஸோ 19 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணது. ஸோ ஓவரால் 2,470 rupees ப்ராஃபிட்டு. இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு ஜூலை மந்த் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு எத்தனை மணிக்கு கொடுத்தோன்றதை பாருங்கள். 8:49 AM ப்ளஸ் இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் எல்லாமே 8:50 AM ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ கொடுத்துருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். நேரோ சிபிஆர், ட்ரெண்டிங் டைப் 1 or டைப் 2, சிபிஆர் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் பிரேக் அவுட் ஆஃப் டிசி ஆர் பிசி டு நோ த மார்க்கெட் டைரக்ஷனு. ஸோ R1 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஈஸி டார்கெட் R2 R3, S1 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஈஸி டார்கெட் S2 S3. ஒருவேளை R1லேருந்து S1குள்ளே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா சிபிஆர் ஜோனுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும், ஷுவராக வந்துடும் சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ லெவல்ஸ் டுடே வந்து 24,450 இந்த ரேஞ்ச் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோம். இது பிரேக் ஆச்சு அப்படின்னா புல்லிஷ் பிரேக் அவுட்டாக இருக்கும், இல்லைனா சைட்வேஸ் வித் ஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ R1க்கும் டிசிக்கும் நடுவில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து டிசியோட ஜோனை மார்க்கெட் தொட்டுட்டு திரும்பி அங்கேருந்து ஒரு நெக்லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி R1க்கு மேலே கொஞ்சம் சஸ்டைன் ஆயிருந்திருக்கு. அந்த சஸ்டைன் வேலிடாக இல்லாததுனால ஃபேக் அவுட் மாதிரி கிரியேட் ஆகி அங்கேருந்து R1லேருந்து கீழே பிரேக் அவுட் ஆகி சிபிஆர் ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வந்துருச்சு, அதாவது டிசி ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த நெக்லைன் பிரேக் ஆகி தான் மார்க்கெட் கீழே இப்போ ஓடிட்டு இருக்குது. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் பார்க்குற விதம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட மேட்ரே என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் மேக் பண்ணணும்னு கிடையாது, ஓவரால் நெட் அவுட் இன்கம் எப்படி எடுக்கிறோன்றது தான் மேட்ரு. இந்த மாதிரி ஸோ நம்ம ஒரு ட்ரேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேடே பண்ணலை, நமக்கு ஃபுட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சாலுமே. ஸோ ஏன்னா டே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே பயோவில் இருக்குது. தேங்க்யூ கைஸ்.